تنحى يا حزن واهجر فؤادا. அந்த காலத்துல மாதிரி சாப்பாடு சத்தானதா இப்போ இல்ல. அந்த காலத்து மனுஷ அன்பு இப்போ இல்ல. அந்த காலத்துல ஓடி ஆடின விளையாட்டு இப்ப இல்ல. இப்படிலாம் பல கேட்டிருக்கோம். இந்த காலத்துல உள்ள ஆளை கேட்டா நினைச்சா ஃப்ளைட்டு, ஷிப்பு, காரு, எங்க போகணும், எத்தனை செகண்ட்ல போகணும், சொல்லு போயிடுவோம். அரைச்சி இடிச்சு அதெல்லாம் வேலையே இல்லப்பா. இன்ஸ்டண்டா வாங்கி வேக வச்சு சாப்பிடு, அதெல்லாம் சாப்பாடு. லெஃப்ட் ரைட்டு மேல கீழே எங்கேயும் திரும்பி ஓடி நோ ரிஸ்க். மொபைல்ல கேமு, 4 ஷார்ட்ஸு, 5 யூடியூப் சாங்கு, மேட்ரஸ் கடிக்க குரோமு, கூகுள், மேட்ரை கடத்த ஜிமெயிலு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, அட்ட வேற லெவல் அப்படின்லாம் சொல்றாங்க. என்ன இவ்வளோ சொல்றாங்க, எதை பத்தி சொல்றாங்கன்னு யோசிக்கிறீங்களா? வாழ்க்கையின் பரிணாமம். 1950, 1980, 2K, இனிமே எப்படி இருந்தாங்க, எப்படி இருக்காங்க, எப்படி இருப்பாங்க, இதெல்லாம் காட்ட போறோம். பாப்போமா? தை 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 மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு ஜனத்தை எல்லாம் கூட்டிக்கிட்டு பட்டணந்தான் செல்ல போறேன், நீயும் பாரு. வீட்டு சாமா தீப்பண்டாமோ வாங்கிக்கிட்டு திரும்ப போறேன். அக்கா வரியலா? தள்ளு 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 வண்டி, சாமா ஏத்தி இழுக்க போறேன், அண்ணா பாரு. ஓடி ஓடி சேர்க்க போறேன், நீயும் கேளு. 1950ல் மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு ஊருக்கு போனாங்க. தள்ளு வண்டியில தள்ளிக்கிட்டு சாமான் கொண்டு போனாங்க. பாத்தீங்களா எப்படி இருந்தாங்கன்னு? சொல்லி பொறுக்கி வந்தேன், அடுப்பு பத்த வைக்க ஊதாங்குழலிங்க இந்தாதானே இருக்கு, ஊது ஊது. மண்பாண்ட சமையல், அம்மியில அரைச்ச குழம்பு, ஊரை கூப்பிடுது பாரு. ஏன் சமையல் ஊரை கூப்பிடுது பாரு. கேப்ப கூழு, கம்மங்கூழு, களி கிண்டி சாப்பிட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றி நாட்டு சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்டேன். வருமா வரும் ஆரோக்கியம் வரும், ஓடுமா ஓடும் வியாதி ஓடும், கூழ் சாப்பிட்டாதான் தெம்பு வரும். ஐயோ இருட்டாயிடுச்சு, அரிக்கன் லைட்டை எடு, மண்ணெண்ணைய ஊத்து, பத்த வச்சா வெளிச்சம் வந்துடுச்சு. ஐ பல்லாங்குழி, 7 குழி, 70 முத்து, தொடச்சு பாண்டியல்லு, நான் தான் ஜெயிச்சேன். கில்லி அடி, பெரிய குச்சி சின்ன குச்சி ரெண்டையும் எடுத்து இடம் தேடி போனோம், அடிச்சேன் பாரு, பழந்தது ஜோறு, நான் தான் ஜெயிச்சேன். ஐ கில்லி அடி எப்படி பிரமாதமா? மரத்தடி படிப்பு, கைமருந்து வைத்தியம் அந்த காலம், மரியாதையோட நடந்த காலம், பெரியவர் பேச சிறியவர் கேட்ட பொற்காலம் அல்லோ 1950. எல்லாருக்கும் வணக்கம், நாங்க போயிட்டு வரோம். 50களின் அழியா நினைவுகள். மாட்டு வண்டி, தள்ளுவண்டி, விறகு, மண்பாண்ட சமையல், ஊதாங்குழல், அம்மி,
கேப்பக்கூழ், களி, அரிக்கன் விளக்கு, பல்லாங்குழி. மிதிவண்டியில் பயணம் செஞ்சோம். கவலையே விடுங்க, அதான் ஆட்டோ வந்துருச்சுல்ல, பைக் வந்துருச்சுல்ல, இனி ஜம்முன்னு உட்காந்து போகலாம். விறகு போய் ஸ்டவ் வந்தாச்சு, அம்மி போய் கிரைண்டர் வந்தாச்சு. இனி தண்ணிலாம் இறைக்க வேணாங்க, அடிப்பைப்பில் வச்சா தண்ணி வந்துட்டு போகுது. பழைய கஞ்சி, வெங்காயம், சுட்ட கருவாடு, வாழையில சாப்பாடு, அப்படி போடு, உலகம் மாறிடுச்சுல. எந்த ஊரில் இருந்தாலும் டெலிஃபோனில் பேசிக்கலாம், நேராக தான் பார்த்து பேசலான்லாம் இல்லை. எங்கள் காலந்தாங்க சூப்பரு. எல்லாரும் வாங்க, நொண்டி விளையாடலாம். நீ அவுட்டு. வேற என்ன விளையாடலாம்? பூ பறிக்க வருகிறோம், வாங்க விளையாடுவோம். பூ பறிக்க வருகிறோம், பூ பறிக்க வருகிறோம். எந்த மாதம் வருகிறீர்கள், எந்த மாதம் வருகிறீர்கள்? தை மாதம் வருகிறோம், தை மாதம் வருகிறோம். யாரை அனுப்பி வைக்கிறீர்கள், யாரை அனுப்பி வைக்கிறீர்கள்? ஆஷாவை அனுப்பி வைக்கிறோம், ஆஷாவை அனுப்பி வைக்கிறோம். அச்சச்சோ, இழுத்துட்டாங்களே. என்ன விளையாட்டெல்லாம் பார்த்தீங்களா? என்ன ஜாலி தெரியுமா? பெரியவங்க சின்னவங்க கருத்து பரிமாறிய காலம் எங்கள் காலம். என்ன அப்போ உள்ளவங்க எல்லாம் நல்லா திடமானவங்களாக இருந்தாங்க. நாங்கள் செமி பிராய்லர் மாதிரி. உடனெல்லாம் எங்களை எந்த வியாதியும் பாதிக்காது, பரவாயில்லாமல் இருக்கும். 80களின் ஏர் பொல்யூஷன் வந்துடுச்சு, ஓசோன் படலம் போயிடுச்சு, சூரிய ஒளி சுட்டு எரிக்குது. எப்படி தடுக்கிறது? பேட்ரி காரு, பேட்ரி பைக்கு மானியத்தோட வருது. நம்ம காலந்தாங்க சூப்பர். இனி தண்ணி சுமக்க வேணாம், வீட்டில் டேப்பில் தண்ணி. கேஸ் ஸ்டவ் வந்துருச்சு, 3 பர்னரு 4 பர்னரு, ஆட்டோமேட்டிக்கு, இண்டக்ஷன் ஸ்டவ்வு. சமைக்க அந்த காலத்தில் மாதிரி விறகு, மண்ணெண்ணெய் இதெல்லாம் தேவையே இல்லை. இப்போது சிலிண்டரு இல்லையா, கரண்ட்டில் சமைச்சிக்கலாம். என்ன ஒரு ஜோரான வாழ்க்கை. இதுவும் இல்லையா, ஒரு டச்சு, ஒரு கால், நம்ம வீடு தேடி வரும் வெரைட்டியாக சாப்பாடு. சோறு, குழம்பு, கூட்டு, பிரியாணி, நெய் சோறு. ஏன் நம்ம கீழக்கரை ஃபேமஸ்ஸு மந்தி. அது மட்டுமா, பீஸா, பர்கரு, ஸ்வீட்ஸு, பேக்கடு ஃபுட்டு. நினச்ச நேரம் நினச்ச சாப்பாடு. என்ன வெரைட்டி ஃபுட்டு. சாப்பாட்டில் எவ்வளோ வெரைட்டி இருக்கோ அவ்வளோ வெரைட்டி வியாதியும் வருது. எல்லாரும் போக எனக்கு மட்டும் என்ன? 1980ல் செமி பிராய்லராக இருந்த நாம் 2Kல ஃபுல் பிராய்லராக போயிட்டோம். எந்த வியாதியை சொன்னாலும் அதை நம்ம டோர் ஸ்டெப்பை விசிட் பண்ணாமல் போகாதுங்க. அதை தவிர எல்லாமே ஃபென்டாஸ்டிக்கு. இங்கே மனுஷன் ரிமோட்டில் தாங்க வாழ்கிறான். நடந்தா லைட் எரியும், உட்காந்தா ஃபேன் ஓடும், தொட்டா அகிலமே தெரியும் ஸ்மார்ட் ஃபோனில். செம்ம லைஃபுங்க. ஏஆர், விஆர், பப்ஜின்னு என்னென்னமோ விளையாட்டு எல்லாரும் இருக்குது. நாம் விளையாடும்போது யார் வந்தாலும் நீ யாருன்னு கேட்குற மாதிரி ரசித்து விளையாடுவோம்ல, அதெல்லாம் இப்போ இல்லைங்க. இப்போது அம்மாவுக்கு ஒரு ஃபோனு, அப்பாவுக்கு ஒரு ஃபோனு, அப்புறம் என்ன முகம் பார்த்து பேச எனக்கு ஒரு ஃபோனு. சாப்பிடும்போதெல்லாம் ஃபோனை மட்டும்தான் பார்ப்போம். நாங்கள் செல்லை பார்த்து வாழ வேண்டியது தான். வருத்தப்படாதீங்க, அதுவும் ஜாலி தான். எங்கள் பாட்டி சொன்னாங்க, அவங்க அம்மா அப்பா பேசுனா திரும்ப பேச மாட்டாங்களாம். எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் சொன்னால் எங்கள் அம்மா அப்பா கேட்பாங்கன்னு. அவங்க சொன்னால் நான் கேட்பேன்னு. எங்கள் காலம்லாம் அப்படி இல்லை. நாங்கள் சொன்னால் பேரண்ட்ஸ் கேட்பாங்க. என்ன நான் சொல்கிறது சரிதானே? கேட்குறதுக்கு முன்னாடி பல ஐட்டம் கேட்டுட்டா எப்படியாவது எங்கிருந்தாவது வந்துடும்ல ஃபாஸ்ட்டாக. வாழ்ந்தா அப்படி தாங்க வாழணும். இப்போலாம் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு டாக்டர், ஊருக்கு ஒரு டாக்டர்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. இப்போது தெருவுக்கு ஒரு டாக்டர். ஏன்னா வியாதி அந்த அளவுக்கு பெருகிடுச்சு. முன்னையெல்லாம் புத்தகத்தை வச்சு அதை பார்த்து படிக்க சொல்லி கொடுப்பாங்களாம். அதெல்லாம் ஓல்டு ஃபேஷனு.
வீடியோவில் படம் காட்டி கொஷினை கேமாக மாற்றி டச் பண்ணி லேர்ன் பண்ணுற டிஜிட்டல் எஜுகேஷன் எங்கள் காலம். இதெல்லாம் உங்களுக்கு எங்கே புரிய போகுது? 2K எப்போவுமே ஸ்பெஷல் தான். வரட்டுமா? 2Kவின் மாற்றங்கள் நிறைந்த நினைவுகள். எலக்ட்ரிக் கார். டேபிளே அடுப்பாக வந்துருச்சு. அடுப்புள்ள டைமு சாப்பிட்ற டைம்னு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு கேப்சூல் போட்டு ஒரு மடக்கு தண்ணி. வாட் அ டைம்லி மீல்ஸ் விதவுட் வேஸ்டிங் டைம் அண்ட் எனர்ஜி. ரோபோட்ஸ், ஏஐலாம் வரப்போகுது. மனுஷங்க வேலையை இனி அவங்க பார்த்துப்பாங்க. ப்ரோக்ராம் பண்ணிட்டு விட்டுட்டோம்னா நோ நீட் டு டிபெண்ட் ஆன் ஹியூமன்ஸ். தண்ணி கொண்டு வா, வீட்டை கூட்டு, நோ ஒர்க் வில் பி ஆஸ்க்ட். ரோபோட்ஸ் பார்த்துடும். இனி ஆப்ரேஷனுக்கு ரோபோட்டு, டீச்சிங்க்கு ஏஐன்னு எல்லாமே மாறிடுங்க. இனி அலெக்ஸா, ஏஐ, ரோபோட்டு இதை நம்பி தான் எல்லாமே இருக்க போகுது. எக்ஸ்பாக்ஸு, ஃபிஜிட்டல்னு கேம் வரப்போகுது. ஸ்க்ரீனில் பார்த்து விளையாண்டது போய் இனி ஸ்க்ரீனுக்குள்ளேயே ஒரு ஆளாக போய் விளையாட போகிறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் ட்ரெஸ்லேயே வந்துடும். நோ நீட் டு கேரி. வாட் அ கம்ஃபர்டபுள் அண்ட் கன்வீனியன்ட் லைஃப். ஆர் யூ ரெடி டு see that? எஸ், பாய். அன்றைய கலாச்சாரம், இன்றைய கலாச்சாரம். யோக வாழ்க்கை, இன்று எந்திர வாழ்க்கை. அன்று ஓடினோம் வயிற்றை நிறைக்க, இன்று ஓடுகிறோம் வயிற்றை குறைக்க. அன்று பெரியவர்கள் பாதையில், இன்று இளைஞர்கள் போதையில். அன்று ஜனநாயகம், இன்று பணநாயகம். அன்று விளைச்சல் நிலம், இன்று விலை போன நிலம். அன்று கைவீசி நடந்தோம், இன்று கைபேசியுடன் நடக்கிறோம். அன்று வாழ்ந்தது வாழ்க்கை, இன்று ஏதோ வாழும் வாழ்க்கை. இப்படி வாழ்க்கை முறையில் ஏற்படக்கூடிய பரிணாமங்கள் ஒவ்வொரு மாற்றத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு தாங்க வருது.